நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. விளக்கம். அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடைமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரூபாய் 1,00,000 லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் துறை அதிகாரி கைது. புதுச்சேரியில் சிபிஐ அதிரடி. புதுச்சேரியில் பரவலான மழை, மாணவர்கள் பொதுமக்கள் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். தனியார் நிறுவனத்திற்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க 1,00,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பிஎஸ்என்எல் குடியிருப்பு வளாகத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வரும் ரமேஷ்குமார் வயது 32 தனியார் நிறுவனங்கள் ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்குவதாக சிபிஐக்கு புகார் சென்றது. அதனைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என தெரிய வந்தது. அதன் பேரில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் இருந்து டிஎஸ்பி சேதுமாதவன் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணைய அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர். நேற்று மதியம் 1 மணி அளவில் பைக்கில் வந்த நபர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் ரூபாய் 1,00,000 பணத்தை கொடுத்தார். அப்பொழுது அங்கு பதுங்கியிருந்த சிபிஐ குழுவினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் இருவரையும் தனித்தனியே வைத்து விசாரித்தனர். தேனியை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம் தங்கள் நிறுவனத்திற்கு வெளி மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணைய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளது. மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் ரூபாய் 1.5 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். இறுதியாக 1,00,000 ரூபாய் கேட்டார். அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் திட்டை சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் பணத்தை கொடுத்து அனுப்பியது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அதே ஜெயாநகர் 4வது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டில் 3 மணி நேரம் சோதனை நடத்தினர். கைது செய்யப்பட்ட இருவரிடமும் டிஎஸ்பி சேதுமாதவன் தலைமையிலான குழுவினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இளங்கோவின் மனைவி மற்றும் மகனையும் வரவழைத்து விசாரித்தனர். இந்த விசாரணை இரவு 11 மணிக்கு மேலும் நீடித்தது. கைதான இளங்கோ பணம் கொடுக்க பைக்கில் நேற்று மதியம் ஜெயாநகருக்கு வந்துள்ளார். ஆனால் மத்திய உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் இருக்குமிடம் தெரியாமல் அதே நகரில் பைக்கில் சுற்றி வந்துள்ளார். அப்பொழுது அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிபிஐ போலீஸ்காரரிடம் வழி கேட்டு உதவி ஆணையர் அலுவலகம் சென்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் காலை முதல் பெய்து வரும் மழையால் மாணவர்கள் பணிக்கு செல்பவர்கள் சாலையோர வியாபாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும்
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை முதல் புதுச்சேரியில் சாரல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், ராஜ்பவன், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் மதகடிப்பட்டு, வில்லியனூர், திருக்குனூர், பாகூர், சோம்பட்டு, காலப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. காலை முதல் பெய்து வரும் மழையின் காரணமாக பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், பணிகளுக்கு செல்பவர்கள், சாலையோர வியாபாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை பட்டுடுத்தி, எலும்பிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்புயன் ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை, அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் புதிய கழிப்பறை மற்றும் புதிய ஷெட் திறப்பு விழா நடைபெற்றது. கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் தலைமையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் முன்னிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு ஷெட் மற்றும் கழிப்பறையை திறந்து வைத்து பள்ளியில் பயில்கின்ற 56 மாணவர்களுக்கு இலவச சீருடை, அடையாள அட்டை, உணவருந்த தட்டு, டம்ளர் மற்றும் தையற்கூலி ஆகியவற்றை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, சடகோபன், பெருமாள், முருகேசன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் கோட்டத்தின் மூலம் தவளக்குப்பத்தை அடுத்த இடையார்பாளையம் ஜலகண்டேஸ்வரர் நகரில் ரூபாய் 1.28 கோடி மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் மேம்படுத்துவதற்கான பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கேரம் அகாடமி சார்பில் நடைபெற்ற 18வது மாநில அளவிலான கேரம் போட்டியை எஸ்பி ரச்சனா சிங், ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ஈரம் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி கேரம் அகாடமி மற்றும் HRC SS ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 18வது ஆண்டு மாநில அளவிலான 3 நாள் கேரம் போட்டி துவக்க விழா முத்தியால்பட்டி ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. கேரம் அகாடமி செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ்பி ரச்சனா சிங், ஈரம் அறக்கட்டளை நிறுவனர் ராஜேந்திரன், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன், காங்கிரஸ் கட்சியில் மாநில பொதுச் செயலாளர் மருதுபாண்டியன், புதுச்சேரி விளையாட்டு சங்கத்தின் தலைவர் வலவன், கூடோ சங்கம் சந்தோஷ்குமார், SS ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் சொக்கநாதன், உதயகுமார், அறிவுமணி, சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது.
அம்பேத்கர் நகர் ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் நன்கொடை வழங்கினார். அரியாங்குப்பம் கும்புயன் அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகர் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் எழுந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை முன்னிட்டு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழில் நிறுவனத்தினர், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனத்தினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் நன்கொடை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் அரியாங்குப்பம் கும்பியின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆலய திருப்பணிக்காக ரொக்கப்பணத்தை நன்கொடையாக ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் கந்தன் என்கிற முத்துலிங்கம், துணைத் தலைவர் ஐயப்பன், செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் நாகமுத்து, பொருளாளர் பரமசிவம், உறுப்பினர்கள் சீனிவாசன், கஜேந்திரன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை பாரதியார் கிராம வங்கி நெட்டப்பாக்கம் கிளையில் வாடிக்கையாளர் கூட்டம் நடைபெற்றது. வங்கியின் சேவைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து வங்கியின் மேலாளர் திவாகரன் விளக்கவுரையாற்றினார். மேலும் புதுவை வசந்தம் வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் 7% பொது குடிமக்களுக்கும், மூத்த குடிமக்களுக்கு 7.5%, 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு 7.75 வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது என்றும், 444 நாட்கள் கால அளவு கொண்ட இந்த திட்டத்தின் கீழ் வைப்பு நிதி வைத்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த சலுகை வரும் நவம்பர் மாதம் இறுதி வரை மட்டுமே சொல்லப்படுகிறது. இக்கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு விவசாயம் மற்றும் வங்கி சம்பந்தமான வினாக்களை கேட்டு விளக்கங்களை பெற்றனர். மேலும் இந்த வங்கியில் வீட்டுக்கடன், அடமான கடன், சிறு தொழில் கடன், வாகன கடன், நகை கடன் போன்றவைகள் உடனுக்குடன் வழங்கப்படுவதாக வங்கி மேலாளர் திவாகரன் தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரூபாய் 1 லட்சம் லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் துறை அதிகாரி கைது. புதுச்சேரியில் சிபிஐ அதிரடி. புதுச்சேரியில் பரவலான மழை, மாணவர்கள், பொதுமக்கள் பாதிப்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.